தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கோயம்புத்தூர்ல இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு மாணவிக்கு. அதில் காவல்துறை ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டதா பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ என்னென்னா காவல்துறை யாருக்கு விலக்கு பிடிச்சிட்டு பின்னாடி சுத்த முடியாது. எடப்பாடியாரெலாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி தராதரமே கிடையாது. அவர்லாம் அந்த இவங்களை துப்பாக்கியில் சுட்டப்போ டிவியில் பார்த்துருச்சுன்னு ஒரு கேடு கெட்ட ஒரு முதலமைச்சர் யாருன்னா அவர்லாம். நயினார் நாகேந்திரன் ஒரு டுபாக்கு ஒரு பொய் மூட்டை. நயினார் நாகேந்திரன் பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அவருக்கு 4 பாரு, ரெண்டு கிளாஸு 10 வாட்டர் பாக்கெட் இருந்தால் போதும். 4 பார் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டு இருப்பார். ஓகே சார், அமைதியாக இருப்பாரா சார்? அமைதியாக இருக்கும். இன்னும் 2 பார் கொடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டாங்க. அந்த செங்கோட்டை அவுட்டரில் இருக்க கடையை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இதில் சொல்லுவாங்க விவேகம் பத்தலகுண்டா ஒன்றது என்னதுன்ற மாதிரி. செங்கோட்டை பார்டரு தென்காசி அவுட்டரில் ஒரு பார் இருக்குது, அதை ரெண்டையும் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கூட காவலர்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் இப்படிலாம் இருக்கிறப்போ காவலர்கள் மனுஷன் தானுங்க. இல்லை என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இப்போ வந்துருச்சு. ஒழுங்கான பெண்களுக்கும் வீட்டில் அமைதியாக இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு, கல்லூரிக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு, படிக்கணுன்றவங்களுக்கு, வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை உள்ள அறிவாளிகளுக்கு, எல்லாருக்கும் அந்த மாதிரியான பெண்களுக்கு போகிறோம். பெண்களுக்கு பொதுவாக பாதுகாப்பாக அது நம்ம காட்டுப்படி எடுத்துக்க முடியாது சார். அவங்க கெட்டவங்களா இருக்கவங்களோ நல்லவங்களாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதுக்காக நீங்கள் போய் நடராத்திரில் முள்ளுக்காட்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி போலீஸ் பின்னாடியே போகணுன்றீங்களா? இல்லை சார், அந்த இடத்துல பேட்ரோல் சரியா இல்லைன்ற மாதிரி. இல்லை, அதுதான் இவங்க எங்கே படுத்திருக்காங்க, எந்த காருக்குள்ளே படுத்திருக்காங்கன்னு சொல்லி பெட்ரோல் சுற்றி பார்த்துட்டு ஐயோ படுத்திருக்காங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்லைன்னா ஒரு கார் போகுது, போலீஸ் இங்கே நிற்கணும். இப்போ ஜீப்பில் ஹைவேல ஒரு கார் முழுப்புதற்குள்ளே போகுது, தம்பி என்ன பண்ணலான்னு. ஐயோ ஒரு பெண் இருக்காங்க இங்கே, அப்போ என்ன பண்ணலாம், வாங்க பாதுகாப்புக்கு போவோம், நம்ம நடந்தே போவோம். கார் டிரைவிங் சீட்டை விட்டு இறங்கி பின்னாடி உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு வேறு படுத்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அவனொன்று 4 பேர் அருவாளோட அந்த பக்கம் வருவான். உடனே இப்போ தவிர எங்கடா போகிறேன், அந்த கார்கிட்ட என்ன போகிறேன், போடா எதுக்கு அங்கே போகிறேன், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்களே, தெரியல உனக்கு நாய்ங்களா, போங்கடா ஏட்டையா பிடிச்சி உள்ளே போடுங்க. உனக்கு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்களா, பின்னாடி உட்காந்து எப்படின்னு இருக்க சொல்றீங்களா? இல்லை சார், அப்படி சொல்லல. அப்புறம் அப்படிதான் பாதுகாப்பு. வேற என்ன ரோடு எப்படி தைரியம் வருது பெட்ரோல், அதுதான் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. பாதுகாப்புன்றது ரோந்து போய் அவங்கள பாதுகாக்கணும் சொல்றத விட இருட்டுல நடக்கிறத வெட்ட வெளிச்சத்திலே நிறைய இடத்துல நடக்குது. இல்லையே, இருட்டுல நடக்கிற பத்தி தான் நீங்க கேட்டீங்க, வெட்ட வெளிச்சத்தில் நடக்கிறப்ப கேளுங்க. குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துருச்சு, காவல்துறை வெளிச்சத்துல பயமே இல்லைன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு மாணவிக்கு. அதில் காவல்துறை ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டதா பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், என்னன்னா காவல்துறை சரியாக செயல்படலை. அங்கே 11:30 மணிக்கு சம்பவம் நடந்துச்சுன்னா காவல்துறை 4:30 மணிக்கு தான் வந்திருக்கு. 4 மணி நேரம் 4:30 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சுத்தமாக செயல்படவே இல்லை அப்படின்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போ என்னென்னா காவல்துறை யாருக்கு விலக்கு பிடிச்சிட்டு பின்னாடியே சுத்த முடியாது. அதே நேரத்தில் இருட்டுக்குள்ளே தேடுறாங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா, இது எப்படி எவ்வளோ வேகத்தில் ஒருத்தனை பிடிக்க முடியுன்ற யூகத்தை தான் அவங்க அமைக்க முடியும். 1 மணி நேரத்தில் பிடிச்சிடும், 1/2 மணி நேரத்தில் பிடிச்சிடும்னு எந்த இதுவுமே சொல்ல முடியாது. எடப்பாடியாரெலாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி தராதரமே கிடையாது. அவர்லாம் அந்த இவங்களை துப்பாக்கியில் சுட்டப்போ டிவியில் பார்த்துருச்சுன்னு ஒரு கேடு கெட்ட ஒரு முதலமைச்சர் யாருன்னா அவர்லாம். நயினார் நாகேந்திரன் ஒரு டுபாக்கு ஒரு பொய் மூட்டை. நயினார் நாகேந்திரன் பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அவர் அமைச்சராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவா அமைச்சராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா பீரியடில் யார் அமைச்சராக இருந்தா, யார் இருந்தா? அறிவுஜீவிகளும் ஞானிகளும் ஆக்ஸ்போர்டில் படித்தவன் மாதிரி இருந்தாங்க. யார் இருந்தா? மாதிரி தான், அவ்வளோதான். அமைச்சராக யார் வேணாலும் ஆகலாம்ல. இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் தொழில்துறை அமைச்சராக போய் நீங்கள் இவர் விண்டோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆப்பிளில் சிஇஓவாக இருந்திருக்காருன்னா அதுக்கு அறிவு வேணும். அமைச்சராக இருக்கிறதுக்கு என்ன யார் இருந்தாங்கன்னு தெரியுமில்ல. ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா நம்பர் 1, இதெல்லாம் 0ன்றானே நம்ம டம்மி பீஸுகளை தானே அமைச்சராக வச்சுருந்தாங்க. ஏன்னா அவரே சொல்கிறார், நான் அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட அமைச்சரவையில் இருக்கும்போது தொழில்துறை அமைச்சராக இருக்கப்போ பல்வேறு திட்டங்கள் நான் கொண்டு வந்தேன். என்ன திட்டம் கொண்டு வந்துடுறேன்? அவரே ஐடி அப்படிலாம் நிறைய நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு. அந்தம்மா 3 மாதத்தில் தூக்கி துரத்தி விட்டுச்சு, அடிச்சு வரட்டி விட்டுச்சு, ஓட எதுக்கு வரட்டி விட்டுச்சா? இவ்வளோ திறமையான அமைச்சரை தூக்கி விட்டுச்சுன்னா அந்த அம்மா டுபாக்கூராக இருக்கணும். இப்போ அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இன்னும் ஜெயலலிதா டுபாக்கூர்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ இல்லை ஜெயலலிதா தூக்கி இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு சரியான ஆள்.
இது ஒரு டுபாக்கூரை வச்சுருந்தா இது யூஸ்லெஸ் ஃபெல்லோ தூக்கி போட்டுருக்கோம். அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் என்ன ஒத்துக்கணும். ஒன்று இவர் டுபாக்கூரா இருக்கணும், நான் அம்மா டுபாக்கூரா இருக்கணும். எதுக்காக தூக்கி போட்டுச்சு 6 மாதத்தில்? இல்லை அவங்களுக்கு இவர் இவ்வளோ திறமையான ஆளாக இருந்தால் 10 வருஷமும் ஜெயலலிதா ஆட்சியில் பூரா இவர் தானே இருந்திருக்கணும் தொழில்துறையில். மாதிரி சும்மா செத்ததுக்கப்புறம் யாரையாவது கணக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி அவருக்கு 4 பாரு 2 கிளாஸு 10 வாட்டர் பாக்கெட் இருந்தால் போதும். இன்னும் 4 பார் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்படியா சார்? அமைதியாக இருப்பாரா சார்? அப்போ அமைதியாக இருப்பார். இன்னும் 2 பார் கொடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டார். அந்த செங்கோட்டை அவுட்டரில் இருக்க கடையை நீங்கள் வச்சுக்கங்க. இந்த இதில் சொல்லுவாங்க விவேகம் பத்தலகுண்டா ஒன்றது என்னதுன்ற மாதிரி. இன்னும் செங்கோட்டை பார்டரு தென்காசி அவுட்டரில் ஒரு பார் இருக்குது, அதை 2 நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருப்பார். அதே மாதிரி இன்னொரு மக்கள் மத்தியிலே பேச போகிறது என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கூட காவலர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் இப்படிலாம் இருக்கிறப்போ காவலர்கள் மனுஷன் தானுங்க. ஓகே, மனுஷன் தானே, எல்லாரும் மனிதர்கள், மனித இனம் தானே அது. இப்போ நீங்கள் வந்து மனித இனமும் மிருக இனமாக இருந்தாலும், அதாவது என்னென்னா அறிவு இல்லாதவன் காமக்கொடூர எல்லாருமே எல்லா இதுலேயும் தான் இருப்பான். காவல்துறையில் இருப்பான், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பான். அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது. ஸோ வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அது குறைந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். இல்லை என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இப்போ வந்துருச்சு. ஒழுங்கான பெண்களுக்கும் வீட்டில் அமைதியாக இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும், கல்லூரிக்கு போயிட்டு வர்றவங்களும், படிக்கணுன்றவங்களுக்கு, வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை உள்ள அறிவாளிகளுக்கு, எல்லாருக்கும் அந்த மாதிரியான பெண்களுக்கு பூராமே பெண்களுக்கு பொதுவாக பாதுகாப்பாக இருக்கு. அது நம்ம காட்டுப்படி எடுத்துக்க முடியாது சார். இந்த மாதிரி அவங்க கெட்டவங்களா இருக்கவங்களோ நல்லவங்களா இருக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதுக்காக நீங்கள் போய் நடராத்திரில் முள்ளுக்காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி போலீஸ் பின்னாடியே போகணுன்றீங்களா? இல்லை சார், அந்த இடத்துல பெட்ரோல் சரியா இல்லைன்ற மாதிரி. இல்லை, அதுதான் இவங்க எங்கே படுத்திருக்காங்க, எந்த காருக்குள்ளே படுத்திருக்காங்கன்னு சொல்லி பெட்ரோல் சுற்றி பார்த்துட்டு ஐயோ படுத்திருக்காங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கணுன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா ஒரு கார் போகுது, போலீஸ் இங்கே நிற்கணும் ஜீப்பில் ஹைவேல, அந்த ஒரு கார் முழுப்புதற்குள்ளே போகுது, தம்பி என்ன பண்ணலான்னு, ஐயோ ஒரு பெண் இருக்காங்க இங்கே, அப்போ என்ன பண்ணலாம், வாங்க பாதுகாப்புக்கு போவோம், நம்ம 2 பேரும் நடந்தே போவோம் பின்னாடி குற்றவாளிகள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பையன் வந்து கார் டிரைவிங் சீட்டை விட்டு இறங்கி பின்னாடி உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு வேற படுத்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இல்லை நாளைக்கு வந்து சோசியல் மீடியாவில் யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, தம்பி நெல்லுங்க தம்பி, எவ்வளோ நேரம் அவங்க இங்கே இருக்காங்களோ இருங்க தம்பி. அவன் ஒன்று 4 பேர் அருவாளோட அந்த பக்கம் வருவான். அவனை இப்போ தவிர எங்கடா போகிறேன், அந்த கார்கிட்ட ஏன்டா போகிறேன், போடா எதுக்கு எங்கே போகிறேன், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்களே, தெரியல உனக்கு, நாய்ங்களா போங்கடா ஏட்டே அப்படி உள்ளே போடுங்க. அவனை போட என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்களா பின்னாடி உட்காந்து எப்படின்னு இருக்க சொல்கிறீங்களா? இல்லை சார், அப்படி சொல்லலை. அப்புறம் அப்படி தான் பாதுகாப்பு. வேற என்ன ரோடு எப்படி தைரியம் வருது பெட்ரோல், அதுதாங்க அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பாதுகாப்புன்றது ரோந்து போய் அவங்கள பாதுகாக்கணும் சொல்றத விட இருட்டில் நடக்கிறத வெட்ட வெளிச்சத்துலேயே நிறைய இடத்துல நடக்குது. இல்லையே, இருட்டில் நடக்கிற பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க, வெட்ட வெளிச்சத்தில் நடக்கிறப்ப கேளுங்க. நான் குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துருச்சு, காவல்துறை வெளிச்சத்தில் பயமே இல்லைன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு சார். அதாம்மா, இனி வேணால் சொல்லலாம், சிட்டி கமிஷனர் கோயம்புத்தூர் கமிஷனர் சொல்லி ஆளை போடுங்க. முள்ளுப்புதரில் போனால் என்னங்க, ஒரு மனிதனுக்கு உரிமை இல்லையா? இங்கே போகக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இருக்கா? முள்ளுப்புதருக்குள்ளே ராத்திரி போகக்கூடாதுன்னு ஏதாவது அரசியல் சட்டத்தில் இடம் இப்போ இருக்கா? இல்லை அப்படி கிடையாது சார். அப்போ நாங்கள் போவோம், நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்றது கமிஷனரை பிடிச்சி உள்ளே போடுங்க. இப்போ ஏன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு அந்த ஏரியா டிசி ஏசியா உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள். ஏங்க ஒரு பொண்ணு ஒரு நைட்டு ஒரு 12 மணி ஒரு பையனோட போய் ஒரு முள்ளு புதருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன வேணாலும் பேசலாம், முள்ளு புதருக்குள்ளே பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை சட்டம் கிடையாது. அப்புறம் ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல? அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், கமிஷனரை, கோயம்புத்தூர் கமிஷனரை. பார்ப்போம் சார், பொறுத்துட்டு தான் பார்க்கணும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது. அடுத்தபடியாக அமைச்சர் நேரு அவருடைய துறையில் வந்து இந்த பணி நியமன ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இடி சொல்லியிருக்கு. இப்போ என்னன்னா, டிஜிபிக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க, அது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு இன்னி வரைக்கும் பண்ணலை. பாஜக வந்து டிஜிபிக்கு மனு கொடுத்துருக்காங்க சார், இது மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, அப்போ தான் இடி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. என் மோடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க, அதுபடி முதல்ல கம்ப்ளைண்ட் எடுக்க வேண்டியதானே. நாளைக்கு போய் டிஜிபிட்ட மோடி மேலே அமித்ஷா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கை எடுத்துருவாங்களா? அதுக்கு நயினார் என்ன சொல்லிட்டாரு, முடியாது கொடுங்க, நிர்மலா சீதாராமன் கொடுங்க, இந்த நாட்டையை நாசப்படுத்திடுச்சுன்னு சொல்லி டாக்ஸை போட்டு சாவடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாளைக்கு யாராவது ரோட்டில் இருக்கவங்கள கொடுத்து விடுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டிஜிபி நடவடிக்கை எடுக்கலைன்னா கேட்டால் விட்டுருவாங்களா? அவங்க முடியாது. இவங்க வந்து இப்போ மொத்தமாக கொள்ளையடிக்கிறதுக்கு திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. யார் சார்? இடியா சார்? மத்திய அரசு சொல்கிறீங்க? மத்திய அரசு இல்லை, இவங்க இந்த தமிழ்நாடு பாஜக மத்திய அரசோடைய கூட்டாளி தான் இடி தான் கொள்ளையர்களுக்கு பாதுகாப்பான போலீஸ்.
அது ஒரு அட்டானமஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எதுவுமே இயக்கல, அது பாட்டு அவங்க வேலையை செய்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க, நல்லா கொழுக்க வளர்த்து அடுத்தவனை கடிக்கிற மாதிரி பழக்கி விட்டு திறந்து விட்டு, நான் திறந்து தாங்க விட்டேன், கதவு திறந்து நாய் போயிடுச்சு. அது உங்களை கடிச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அது எவ்வளோ நல்ல நாய் தெரியுமா, எவ்வளோ காஸ்ட்லியான நாய் தெரியுமா, இம்போர்ட் பண்ணது, எவ்வளோ பிடிகிரிலாம் போட்டு வளர்த்துருக்கோம். அது உன்னைய கடிச்சதுக்கு அந்த நாய்க்கு தான் நீ காசு கொடுக்கணும் இப்படிதான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? போகிறவன் என்ன பண்ணுவோம்? இதுதான் பாஜக அரசு. அப்படி தலைகளாக பேசுவாங்க. நாய் கடிச்சதுக்கு நாய்க்கு ஊசி போடணும், நாய்க்கு காசு கொடுக்கணும், நாய்க்கு என்ன ஸ்டேட் கொடுக்கணும்னு கேட்பாங்க. வேற எதுவும் நீ எதுக்கு ரோட்டில் வந்த இந்த பக்கம் அப்படின்றதான் அவங்களோட பாலிசி. அதுதான் அவங்க எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தொடர்ந்து பல சலசலப்பாக இருக்குது. அதே மாதிரி ரீசெண்டாக வந்து எம்எல்ஏ கூட யாருன்னா மனோஜ் பாண்டியன் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாரு. இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு, யாருன்னா செங்கோட்டையன் வைக்கிறாரு. அதிமுகலையும் வந்து குடும்ப அரசியல் நடக்குது அப்படிங்கிறாரு சார். அது எங்க சார் அதிமுகவில் குடும்ப அரசியல் நடக்குதுன்னு? அது உங்களுக்கு தெரில பார்த்தீங்களா? அதுதான் அவர் சொல்கிறார். உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரில. இப்போ எல்லாமே குடும்ப ஆட்சின்னா இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமியோட பையன் சம்மந்தி இவங்க தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட கேஸ் கூட டிவிஎஸ்சி ஆமாம், இப்போ தேடி இப்போ மத்திய அரசே தேடிட்டு இருக்கவர் யார்? இவர் சம்மந்தியே தேடினா அப்போ இவரை எப்படி தேடுவாங்கன்னு பார்த்தீங்க. அவரோட பையன் வர ஊர் பூரா வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. விஜய் ரசிகன் வேறு அவன். யார்? எடப்பாடியார் பையன். ஓகே. போய் எங்கள் அப்பாட்ட சொல்லி சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி 1 கோடியாக வசூல் பண்ணியிருக்காப்புல. அந்த பையனை தான் அடுத்த பொதுச் செயலாளர் ஆகணும்னு எடப்பாடி நினைக்கிறான்றதுனால தான் அவர் வெளியே வர்றாரு. அவர் உள்ளே இருக்கிறதுனால தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் வெளில வந்து சொல்லு. அதுதான் குடும்ப ஆட்சின்றது. அதிமுகவும் அப்போ இனிமேல் குடும்ப அரசியலை பற்றி பேச தகுதி இல்லைங்கிறீங்க? தகுதி இல்லை. அதுக்கு அந்த கட்சியே தகுதி இல்லாத கட்சி தானே. அப்புறம் என்ன அதில் என்ன பேசுகிறதுக்கு வேறு தகுதி? மனோஜ் பாண்டியன் வேறு சொல்லியிருக்காரு பாஜகவோட கிளை கழகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதை உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அந்த ஏதாவது எப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, வீடு இருக்குன்னா, ஒரு மனைவி, அழகான மனைவி, ஒரு பிள்ளைங்க நாடு இருக்காங்க. ஓகே. இப்போ இதாப்பில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சமையல் பண்ணுவாங்க போலன்னு அவனாக நினச்சிக்குவான். உள்ள உப்புலாம் தின்னுட்டு சாகிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு தான் தெரியும். இது பண்ணுறது தான் இதே தவிர அந்த ஃபுட் ஐட்டம்லாம் வச்சு இதிலலாம் போடுவாங்க ஃபேஸ்புக்கிலலாம். அது பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். தின்னைங்கன்னா வாந்தி வந்துடும். அது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு தான் தெரியும். இந்த கர்மாந்திரம் என்னத்தை சமைக்குது இதெல்லாம் வச்சு கட்டி அழுக வேண்டியது இருக்குது. ஆனால் எதிர்த்து வீடு பக்கத்து வீட்டில் இருக்க நல்லா சமையல் பண்ணுவாங்க போல், படிச்சிருக்காங்க, கேட்ரிங் வேறு படிச்சிருக்காங்க அப்படிலாம் நினைப்பாங்க. உள்ளே இருக்கவனுக்கு தான் தெரியும். அதனால தான் ஒவ்வொருத்தராக வெளில வராங்க. அது மாதிரி செங்கோட்டையை உள்ளே இருக்கவர், இவர் உள்ளே இருந்து வெதும்பி போய் எடப்பாடியோட டுபாகூர் வேலையெல்லாம் தெரிஞ்சு வெளில வராங்க. அப்போ இன்னும் அதிமுகவோட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து திமுக வாய்ப்பு இருக்குன்றீங்களா? நிறைய பேர் வருவாங்க. திமுகவில் பல இடத்துல போய் இணைஞ்சுவாங்க. கிடைக்கிற வண்டியில் ஏறிடுவாங்க. அதாவது முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியில் தெரியுறாங்க, நியூஸ்லேயே வராதவங்க நிறைய பேர் திமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றீங்க. ஓகே. அதே மாதிரி அடுத்தபடியாக அதாவது சைவமும் வைணவம் தப்பாக பேசி பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்களே சார், இது வந்து ஒரு பேசு பொருளாயிருச்சு சார். தேவையில்ல. அவர் அன்னைக்கு பேசினார். ஓகே. இப்போ நீங்கள் காலைல சாப்பிட்டீங்க, இப்போ நாளைக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மத்தியானம் ஆனால் திருப்பி சாப்பிடுவீங்கல்ல, நைட் ஆனால் திருப்பி சாப்பிடுவீங்க. இல்லை சார், அந்த காலையில் மேட்ரு காலையிலோட முடிஞ்சு போச்சு. மத்தியானம் மேட்ரு அடுத்து. அதுக்காக ஒருத்தர் காலையில் சாப்பிட்டான்றக்கா 3 நாளைக்கு பட்டினியாக போட முடியுமா? அந்த மாதிரி தான் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை கையில் எடுத்து பேசினா. என்ன சென்சிட்டிவ்? இது ஒரு மண்ணாங்கட்டி சென்சிட்டிவும் கிடையாது. அது என்ன, அவர் கருத்து, அவர் திராவிட கொள்கையை சேர்ந்தவர், திராவிட கழகத்துடைய கருத்துக்குள்ள அவர் சொல்லியிருக்காரு. ஆன்மீக கருத்து உள்ளவன் ஆன்மீக கருத்தை சொல்ல வேண்டியதானே. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லார் வீட்லேயும் தான் வந்து 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 7 பொண்டாட்டி வச்சுருந்தாங்க. போன ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லா வீட்லேயும் 5 பிள்ளை 7 பிள்ளை இருந்துச்சு. இப்போ இருக்கா? அந்த காலத்தில் உள்ள பிரச்சனை இப்படி நடந்ததுன்னு அவர் சொன்னார். ஓகே. அது நடந்தது தான். அது நடந்ததை சொன்னார். அது வந்து சரி ரைட்டு ஒரு இதாக இப்போ கிரியேட் ஆனதுனால அவரை தூக்குனாங்க. இப்போ திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சைடு இப்போ மோடி இருந்தார், மோடி மேலே கொலை குற்றச்சாட்டு இருந்துச்சு. குஜராத்தில் பெரிய ரத்தக்கரை படிந்த மனிதன்னாங்க. அமெரிக்காவில் வந்து விசாவே மறுத்தாங்க. திருப்பி அவர் அமெரிக்காவுக்கு விடலையா? போனார். ட்ரம்ப் கூப்பிட்டு விருந்து வைக்கலையா? கையெல்லாம் பைடன் மனைவி கூப்பிட்டு பார்த்து பரிமாறலையா? விருந்து வச்சாங்க. தினமலர் போட்டாம இவன் போய் பார்த்த மாதிரி. அந்த கிளவி கண்ணே தெரியாது. புரியுதா? அது வரவே வராது. என்ன நினச்சினா இவங்க வீட்டில் வந்தோடனே இப்போ வீட்டில் இருக்க பொம்பளைங்க சோறு போடுவாங்களா, அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. ஓகே. அங்கே அமெரிக்காவில் வந்து ஒயிட் ஹவுஸில் எந்தெந்த யார் வராங்க அவங்களுக்கு தகுந்த ஃபுட்டை ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு செஃப் இருப்பான். ஓகே. அவங்க வந்து போட்டு போகிறாங்க. இவன் போடுறான்.
பைடன் மனைவி பார்த்து பரிமாறினா அது கண்ணே தெரியாது. அது என்ன மோடி சோறு தள்ளி விட்டுச்சா, இல்லை குழம்பு ஊற்றி வச்சா, இல்லை சப்பாத்திக்கும் சப்ஜி செஞ்சு வச்சுச்சா, அந்த மாதிரி தான் இவங்களாம் விட்டு ஆட்டுறது தான். எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு. இப்போ வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 4.5 வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கண் துடைப்புன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே சார். இல்லை, ஏதோ கொடுக்குறத வாங்கிக்கிற வேண்டியதான். இப்போ 4 வருஷம் பிச்சை எடுக்க விட்டு மாவு உருண்டையை திங்க விட்டாங்க பீகாரில். இப்போ 10,000 கொடுக்கலையா வீட்டுக்கு? 10,000 கொடுத்து இப்போ தலைக்கு 10 லட்ச ரூபா அடிச்சுவாங்க அடுத்த 4 வருஷத்தில். இந்த மாதிரி தான் எல்லாம் அரசியல் எல்லாம் சகஜம். அதே மாதிரி விடுபட்ட மாணவர்கள் கூட லேப்டாப் கொடுக்க போகுது. எல்லாமே லாஸ்ட் மினிட்ல செய்யறதுக்கு என்ன சார்? லாஸ்ட் மினிட்ல என்ன 6 மாதம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு. இல்லை சார், மார்ச்சில் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் மே மாதம் எலெக்ஷனு. இப்போ இன்னும் இது ஒரு 3 மாதம் 8 மாதம் இருக்குல்ல. இல்லை சார், மார்ச்சில் தான் கொடுக்க போகிறதாவே சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்கு 1 மாதம் கொடுக்கணும். இப்போ லேப்டாப் உடனே எதனா கோழி முட்டையா டெய்லி ஒன்று போடுறதுக்கு சார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு வர்றதுக்கு 4-6 மாதம் ஆகாதான் சார். ஆட்சி காலம் 4.5 வருஷம் ஆர்டர் கொடுத்துருக்கலாம், ஒரு வேலை வராமல் இருந்திருக்கலாம். இதை இப்படி தான் எடுத்துக்கணுமா சார்? இதை இந்த திங்கக்கிழமை வாங்கன்னுவாங்க, இல்லைன்னா லீவ் விட்டாங்க அடுத்த வாரம் வாங்கிக்கிங்கன்னுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் லேட்டாக இருக்கும் கொடுப்பாங்க. எல்லாம் அரசியல் தான், சகஜம் தானே. ஓகே, இப்போனாலும் கொடுக்குறாங்களேன்ற வரைக்கும் சந்தோஷம். அதை அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ வரையும் லாபம் தான் இங்கே நிறைய. இறுதியாக ஒரு கேள்வி சார். ஏன்னா நீங்கள் கூட பீகார் போயிருந்தீங்க, சட்டமன்றத்துக்கு போன மாதம் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கள நிலவரம்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க மக்கள் எப்படி இருந்தாங்க? தேர்தல் பணிலாம் எப்படி சார் நடந்துச்சு? தேர்தல் பணிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே உள்ள ஸ்டைலே வேறு அரசியல். இப்போ இங்கேனா அந்தந்த பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், வண்டு முருகன்லாம் இருப்பாங்க. முன்னாடியே செவரெலாம் பிடிச்சி போட்டுருவாங்க, வரைஞ்சி வச்சுருவாங்க. கலைஞர் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வருக, போட்டு அம்மா வாழ்கன்னு போட்டுருவாங்க. போட்டு வச்சுட்டு அந்த நேரத்துக்கு அழிச்சிட்டு வேட்பாளர் பேர் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் வந்து பிழைக்க தெரிஞ்சவன். அவன் வந்து இடமும் பிடிக்க மாட்டான், எதுவுமே பிடிக்க மாட்டான். எவன் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவன் காசு கொடுத்து தான் அவங்க எல்லாத்தையும் இடத்த பிடிப்பாங்க. ஓகே, அதனால் ஒன்றுமே இல்லை. பிரச்சாரத்தில் இது போஸ்டர் கூட ஒட்டல வைங்க. அவங்க ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கு. மக்கள் பாவம் இன்னும் ஆதிவாசி மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்லேருந்து வந்தவர் தான் நம்ம கவர்னர் R.N. ரவி அவர்கள். அவர் அதனால தப்பி ஓடி வந்துட்டார். இங்கே வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை நாசமாக போகணுருக்கா தானே வந்துட்டார். அதனால் அப்படி தான் எடுத்து இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அத்தை மகன் மாமா மகன் இந்த இதெல்லாம் இப்போ எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இது வச்சு எதுனா வைக்கலை வச்சு எருமை தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவன் அத்தை மகனாக இருப்பான். இவன் தான் முறைப்பையன், இவனை தான் கட்டணும்னு அந்த பிள்ளை ஓடி வந்துடும், சிட்டிக்கு ஓடி வந்துடும். அவர் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டோட கட்டமைப்பெல்லாம் சரியில்லை, நம்ம வாழ முடியாதுன்னு ஓடி வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் அவர் இங்கே வந்துட்டு தமிழ்நாடு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற எல்லாமே அங்கேருந்து அதுதான் ஓடி வந்துட்டு அவர் அங்கே போனால் அங்கேயும் இருப்பாங்க. இப்படிதான் அவங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவன் பெரிய ஆளாக தெரியுவான். அதுக்கப்புறம் இந்த நீ எல்லாம் ஒரு ஆள் அவன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் பாரு எவ்வளோ கார் வாங்கி கொடுத்துருக்கான், பங்களா வாங்கியிருக்கான், நீ என்னத்தா கிழிச்சாது அன்னைக்கு வந்து பெருசாக தெரிவிங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி சடங்கான பிள்ளை மாதிரி தான் கவர்னர் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் பெருசாக எடுத்துக்க வேணான்றீங்க. அப்போ அவரையே பெருசாக எடுத்துக்க வேணான்ற நீங்கள் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு எடுத்துக்கிட்டு அவரே பாவம் தப்பி ஓடி தலைமுறை வாங்கி இங்கே வந்து வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காரு. இங்கே இருந்தாருன்னா மாவூரில் தான் தின்னுட்டு இருந்திருக்கணும். வந்துட்டார், நல்லா இருக்கார். இருந்தாலும் அவங்க முதலாளிக்கு சப்போர்ட்டாக வேலை கொடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்தவங்க முதலாளி தானே டெல்லியில். அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வணக்கம்.